நம்மளுடைய சேனலுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய லைஃப் ட்ராவலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு அன்றாடமாக வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். எவ்ரிடே வந்து ஒரு ஃபுல் வீடியோ 12 o'clock வரப்போகுது. ஒரு மூவி ரிவ்யூவாக இருக்கட்டும், அல்லது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைஃப் ஸ்டைல் பிளாகாக இருக்கட்டும், இல்லை ட்ராவலிங் பிளாகாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஃபுட் ரிவ்யூ நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை பற்றின ஒரு கம்ப்ளீட்லி ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ட்ராவலிங் யூடியூப் சேனலாக இந்த சேனலை நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதா நம்முடைய கான்செப்டும் கூட. ஸோ நல்ல வரவேற்பு வந்து மூவி ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் லைக்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அப்போ வந்து கர்ணன் படத்தை பற்றின ஒரு ரிவ்யூ வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த தத்ரூபமாக அந்த இடமாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் ஊர் வில்லேஜில் போயிட்டு கர்ணன் படத்தை பற்றி, அதாவது ஒரு காட்டுக்கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காட்டுக்கொள்ளை ஒரு கோயில், அந்த கோயில்கிட்ட உட்காந்து ஒரு வீடியோ மாதிரி நான் எடுத்து வீடியோவாக ரிவ்யூவாக போட்டேன். ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுத்தேன். ஒரு மேஜிக்கல் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த படத்தில் நிறைய நமக்கு ரிவ்யூ பண்ணணும் ஆசை. நிறைய விஷயங்கள் நம்ம ட்ராவலிங்கில் நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. டே பை டே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ட்ராவலிங்கில் நம்ம என்னென்ன நம்ம அடாப்டிவாக நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சேனலை கிட்டத்தட்ட ஒரு 3 சேனல் ஆரம்பித்தேன். அது எனக்கு கரெக்டாக வந்து வீடியோ போட முடியல. ஸோ இப்போ நாம் வந்து ரெகுலராக ஒரு த ராஜ் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து இதில் வந்து நம்ம வந்து நம்முடைய ரிவ்யூவாக இருக்கட்டும், அல்லது வந்து ஃபுட் ரிவ்யூவாக இருக்கட்டும், ட்ராவல் வ்ளாக்ஸ் எல்லாமே இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஒரு எவ்ரிடே வந்து ஒரு ஷார்ட் வீடியோ, அதே பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரிடே 12 o'clock வந்து ஒரு ஃபுல் வீடியோ வந்து வர்ற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அகைன் வந்து செகண்ட் டைம் நம்ம வாழைப்படம் பார்த்தேன். எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் ஸ்டோரி வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். அதாவது சொல்கிறது, யதார்த்த வாழ்க்கையை பற்றின படங்கள் உருவாக்கப்படும் போது அது பெரிய லெவலில் எழுச்சி பெறும். நீங்கள் நம்ம எவ்வளோ வேணால் சொல்லலாம். அதில் வந்து ஒரு அரசியல் சார்ந்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு எதுவாக இருந்தாலும் மோட்டிவேட்டாக இருந்தாலும், எந்த ஒரு கதைக்களத்தில் வந்து அவங்க உருவாக்கப்பட்டு படம் இருந்தாலும், ஒரு யதார்த்த வாழ்க்கையில் ஒரு இடம், இப்படி ஒரு வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நமக்கு வந்து ஒரு செய்தி பார்க்குறோம். ஒரு நியூஸ் பேப்பரில் செய்தி பார்க்குறோம். ஒரு லாரி கவிழ்ந்து ஒரு 10 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அது நமக்கு ஒரு ஜஸ்ட் நியூஸாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய லைஃப்பில் என்னென்னலாம் பார்த்துருப்பாங்க, என்னென்னலாம் சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து படமாக எடுக்கப்பட்ட மாரி செல்வராஜுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பசி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து எந்த அளவுக்கு வந்து அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். நம்ம நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டே போய் அந்த வாழைப்படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு அந்த பையனுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கிறதுனால நமக்கே பசி எடுக்கும். பசியினுடைய வலி என்னன்னு தெரியும், அதோடைய வலி என்னன்னு புரியும். ஸோ அப்படி ஒரு படத்தை வந்து மாரி செல்வராஜ் எடுக்கப்பட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய ட்ராக்கில் வந்து நான் வந்து ஒரு ப்ரொமோட் வீடியோலாம் போடுவாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு பாலா சார் வெளியே வந்து உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போது என்னடா இவ்வளோ நெகிழ்ச்சியாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு பாலா சார், என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து போய் படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்து எல்லாருக்குமே மனம் கவர்ந்த ஒரு மூவியாக வந்து இந்த படம் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பொறுத்து பார்க்க. ஸோ அதாங்க எனக்கு பிடிச்சிருந்தது, அதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்முடைய ட்ராவலிங் வ்ளாக்ஸ் கம்ப்ளீட்லி நம்ம கடந்து வந்த சிறு பாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம என்னென்னலாம் வெரைட்டிஸ் பிளேசஸ் எல்லாம் நம்ம பார்த்தோமோ அது எல்லாமே அப்படியே க்யூட்டாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்லி என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ரிவ்யூ பேக் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மூவி சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுப்போம். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வாழ்வியலில் என்னென்னலாம் நமக்கு அடாப்டிவாக நம்ம பிடிச்சிருக்கோ அதெல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி வணக்கம். இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.